மாணவருக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ்லன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ மெயின்ஸ் அந்த எக்ஸாமில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் 18வது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய குரூப் 2 ஏ உடைய சிலபஸ். 20 கேள்விகள் கேட்பாங்க. நம்மளோட புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆக பிரிச்சிருந்தோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் உயிர் தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கை அறிவியல் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 4 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம கான்செப்ட் பார்க்க போகிறோம், டைப்ஸ் பார்க்க போகிறோம். தமிழில் பயிர் முன்னேற்றத்திற்கான உயிர் தொழில்நுட்ப முறைகள், அதில் கான்செப்ட் என்ன, கருத்து என்ன, வகைகள் என்ன, வகைப்பாடு அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ கைரேகை, அதுக்கப்புறம் பிசிஆர், அதுக்கப்புறம் எலைசா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், பிசிஆர், எலைசா இன் டிசீஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளான்ட் ரிலேட்டடாக தான் தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2 டாபிக் இருக்குது. அது ஹியூமன் ஹெல்த் அப்படின்ற தலைப்பில் வந்துடும். ஒன்று அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக். அதில் குறிப்பாக நமக்கு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு 3 தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழில் இன்விட்ரோ கருத்தரித்தல், செயற்கை கருவூட்டல், அதுக்கப்புறம் சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைப்பு. இது இல்லாமல் இன்னும் வகைகள் இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கடைசியாக ரொம்ப முக்கியமான ரொம்ப பொதுவான தலைப்பு வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது, தடுப்பு மருந்து. இந்த தலைப்புலேயும் கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் வகைகள் பார்க்கணும், என்னென்ன நோய்களுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசி இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த அட்டவணை அப்படின்றது, இப்போ குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா முதல்ல என்னென்ன வேக்சின் கொடுக்கணும், எந்த வயசில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டவணை இருக்குது. அதுலேயும் கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வரக்கூடிய மெயின்ஸ் தேர்வில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 4 கேள்வி இந்த தலைப்பிலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பயிர் முன்னேற்றத்திற்கான உயிர் தொழில்நுட்ப முறைகள், அதிலேருந்து ஒரு 4 கேள்வி. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேம்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு கேள்வியும். அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசியில் 1லேருந்து 2 கேள்வி எதிர்பார்க்குறோம். இதில் மாறுபட்டு இதில் முதல் அந்த 2 தலைப்புகளில் 5 கூட கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக நமக்கு 7லேருந்து 8 கேள்விகள் இந்த பயோடெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து இந்த வருடம் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ்லேயும் பயோடெக்னாலஜிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா கியூஆர் கோடை பயன்படுத்தி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க் வீடியோவுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த டெலகிராம் குரூப்பில் நம்ம நடத்தக்கூடிய கிளாஸஸோடைய மெட்டீரியல் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இது 2த்தையுமே அப்லோட் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ், நம்மளுடைய எக்ஸாம் பற்றின ஐடியாஸ் அதெல்லாமே குறிப்பிட்டிருக்கிறோம். ஜாயின் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸு, கொஷின் பேப்பர்லாம் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதோடைய கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு அதோடைய லிங்க்கையுமே நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடிப்படை பயோடெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்ற புரிதல் நமக்கு கண்டிப்பாக வரணும். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எப்படி அதை வரையறைக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்றது தொழில்நுட்பம், இட்ஸ் அ டெக்னிக் அப்படின்றது தான் ஆஃப் யூஸிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஃப்ரம் தி ஆர்கானிசம்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உயிருள்ள உயிரினங்கள் அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த உயிரினங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய என்சைம்ஸ் அதை உற்பத்தி பண்ணுறது, டு ப்ரொடியூஸ். எதுக்காக அப்படின்னா அதுலேருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு, அதிலிருந்து சில செயல்முறைகளை கொண்டு வர்றதுக்கு,
அந்த செயல்முறைகளையும் அந்த பொருட்களையும் எதற்காக கொண்டு வரோம் அப்படின்னா மனிதர்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ மனித பயன்பாட்டிற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். இந்த தொழில்நுட்பத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம், யூஸிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஃப்ரம் தி ஆர்கானிசம்ஸ் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் யூஸ்ஃபுல் டு தி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மனிதர்களுக்கு பயன்படும், ஆமாம், ஹியூமன் வெல்ஃபேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான். பொருட்கள் இல்லை செயல்முறைகள், ப்ராடக்ட்ஸ் அண்டு ப்ராசஸ், அதை உருவாக்குறது, அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணுறது. எதுலேருந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உயிருள்ள உயிரினங்கள் அல்லது அவற்றிலிருந்து பெறப்படும் என்சைம்கள் பயன்படுத்தி நம்ம வந்து உள்ள தொழில்நுட்பத்தை தான் வந்து உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதான் வந்து ஒரு பொதுவான ஒரு டெஃபினேஷன் அப்படின்றது. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா சம்திங் வி ஆர் யூஸிங் லைஃப் ஆர் லிவிங் ஆர்கானிசம் உயிருள்ள அந்த உயிரினங்களை பயன்படுத்துகிறோம், இல்லை அதிலிருந்து வரக்கூடிய என்சைம்ஸை பயன்படுத்துகிறோம். என்சைம்ஸ் பயன்படுத்தி மனிதர்களுடைய மேம்பாட்டுக்கு, ஹியூமன் வெல்ஃபேருக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாற்றங்களை ஏற்படுத்தி ஹியூமன் வெல்ஃபேருக்காக பயன்படுத்துகிறோம். இதுதான் வந்து ஒரு எளிய டெஃபினிஷன், ரைட்? ஆனால் இந்த பயோடெக்னாலஜி நம்மளுடைய சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதை வந்து மையமாக வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாவரங்கள், அதுதான் வந்து மையமாக கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் அப்படின்றது தான் மையமாக கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து நம்ம இதிலே கூட குறிப்பிட்டிருந்தோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பயிர் முன்னேற்றத்திற்கான உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஃபினேஷனை நம்ம வந்து அந்த தாவரங்களை மையமாக வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதலாம். இட்ஸ் அ பயோடெக்னாலஜி ஆர் பயாலஜிக்கல் டெக்னிக். இட்ஸ் அ பயாலஜிக்கல் டெக்னிக் டு மாடிஃபை ஆர் இம்ப்ரூவ். ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதை மாற்றம் பண்ணுறோம், இல்லை அதை வந்து மேம்படுத்துகிறோம். மாற்றம் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா மேம்படுத்துகிறோம். எந்த அளவில் அப்படின்னா ஜெனட்டிக், மரபணு அந்த அளவில், இல்லை அப்படின்னா செல் அளவில், இல்லை அப்படின்னா மரபணு அளவில் நம்ம ஒரு மாற்றத்தையோ இல்லை மேம்பாடையோ கொண்டு வரோம். எதற்காக அப்படின்னா அந்த பயிர்கள் அதோடைய உற்பத்தி அதிகம், ஈல்டு, அதோடைய குவாலிட்டி, தரம் உயர்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புத்தன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அது சகித்தன்மையோடு வளரணும் அப்படின்னு, அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதை மேம்படுத்துறதுக்காக அதை தான் நம்ம வந்து பயோடெக்னாலஜி அப்படி கூட டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ பயோடெக்னாலஜி ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் பிளான்ஸ், அதை மையமாக வச்சு, தாவரங்களை மையமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டெஃபினேஷன். தாவரங்களின் மரபணு அல்லது செல் மட்டத்தில் மாற்றங்கள் செய்து உற்பத்தி, தரம், நோய் எதிர்ப்பு, சுற்றுச்சூழல் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்த பயன்படும் உயிர் தொழில்நுட்பம் ஆகும். இதுதான் டெஃபினிஷன் பிளான்ட்டுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில். இந்த பயோடெக்னாலஜி அப்படின்ற வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கார்ல் எர்கி அப்படின்னு சொல்கிறவர். எப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1919 கார்ல் எர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியலாளர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பயோடெக்னாலஜியில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, பாரம்பரிய முறை, ட்ரெடிஷ்னல். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாடர்ன். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரம்பரிய முறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவீன முறை அப்படின்னு ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னா நம்ம வந்து பழைய தொழில்நுட்பம், பழைய முறைகளை பயன்படுத்துகிறோம். ஓல்டு ப்ராக்டிசஸ், வி ஆர் யூஸிங் தி ஓல்டு ப்ராக்டிசஸ். பழைய முறைகளை பயன்படுத்துகிறோம். லிவிங் ஆர்கானிசம், ஆமாம், உயிருள்ள உயிரினங்கள், அதுக்கப்புறம் அதிலேருந்து பெறக்கூடிய பொருட்கள், அதை பயன்படுத்தி மனிதனுடைய பயன்பாடு, ஹியூமன் பெனிஃபிட்ஸ்க்காக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தவுட் அல்டரிங் தி டிஎன்ஏ டைரக்ட்லி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நம்ம எதை வந்து மையப்படுத்தணும் அப்படின்னா இதெல்லாம் சரிதான், பயோடெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய டெஃபினிஷன் எல்லாமே சரிதான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் அல்டரிங் தி டிஎன்ஏ டைரக்ட்லி, நேரடியாக நம்ம மரபணுவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை.
அப்படின்றது தான் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியோடைய ஒரு புரிதல். டிஎன்ஏவை நேரடியாக மாற்றம் செய்யாமல் உயிரினங்கள் அல்லது அவற்றின் பொருட்களை பயன்படுத்தி மனித நலனுக்காக பயன்படும் பழைய முறைகளாகும் அப்படின்றதான் பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம். முடியும் எடுத்துக்காட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து இதை சரியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் கேர்டு மேக்கிங் அப்படின்றது. தயிர் உற்பத்தி. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ராத்திரி பாலில் வந்து கொஞ்சோல தயிரையோ ஈஸ்ட்டையோ கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தயிர் கிடச்சிரும். அதே போல் வந்து ப்ரெட் மேக்கிங், ரொட்டி செய்கிறது, அதுக்கப்புறம் ஒயின், பியர், இதெல்லாம் வந்து நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபெர்மெண்டேஷன். தமிழில் பார்த்திங்கன்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்றது ஒரு நுண்ணுயிரி, மைக்ரோப் நுண்ணுயிரி இதை பயன்படுத்துகிறோம். அப்போது ஒரு மைக்ரோபை பயன்படுத்தி ஒரு நுண்ணுயிரியை பயன்படுத்தி அதில் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸை நிகழ்வச்சு ஒரு புதிய பொருளை வந்து மனித தேவைக்காக பயன்பாட்டுக்கு உள்ள தேவையான ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். இதுவே வந்து ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியை கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இத்தனை முறைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலெக்ஷன், தேர்வு முறை, அடுத்து வந்து ஹைப்ரிடைசேஷன், இணைப்பு இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் மியூட்டேஷன் ப்ரீடிங், மாற்றம் ஏற்படுத்தும் இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிப்ளாய்டி ப்ரீடிங், பல குரோமோசோம் இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் பேக் கிராசிங், மீள் இணைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை முறைகள் இந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இது எல்லாமே எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது தான் பயிர் மேம்பாடு. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள், ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறைகள். இத்தனை முறைகள் வந்து நம்ம வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் இந்த புரிதல் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நவீன உயிர் தொழில்நுட்பத்தை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ரைட். முதல்ல வந்து செலெக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். செலெக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சூஸிங் தி சுப்பீரியர் பிளான்ட்ஸ் அண்ட் யூஸ் தேர் சீட்ஸ் அப்படின்றது தான். இப்போ நிறைய செடிகள் இருக்குது, அதில் ஒரே ஒரு செடி வந்து ரொம்ப வளர்த்தி அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு, ஹைட் அதிகமாக இருக்குது, அதில் நிறைய பழங்கள் வருது அப்படின்னா அந்த செடியை மட்டும் தேர்வு பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய விதைகளை, சீட்ஸ், அதை மட்டும் எடுத்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம், அதை வந்து இனப்பெருக்கம் செய்கிறோம் அப்படின்னா அதைத்தான் வந்து செலெக்ஷன், தேர்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலையே ரொம்ப நம்மளுக்கு தேவையான எது நன்மை அதிகமாக தரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குதோ, ஒரு செடியாக இருக்குதோ, அந்த செடியை தேர்வு பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய விதைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அந்த பயிரை வந்து மேலும் மேலும் கொண்டு வந்தோம்னா அதைத்தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய முறை. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன். அதை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணைப்பு இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு வந்து வாட்டர்மெலன் இருக்குது. நமக்கு வந்து வாட்டர்மெலனில் ஒரு பழம் வாட்டர்மெலன், இதில் ஒரு பழம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து நிறைய ஸ்வீட்னஸ் இருக்குது, இனிப்பு சுவை இருக்குது. இன்னொரு வாட்டர்மெலனில், செடியிலேருந்து வரக்கூடிய வாட்டர்மெலனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விதைகள், சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற 2 வெரைட்டி இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டத்தையும் கிராஸ் பாலினேட் பண்ணுறோம், மகரந்த சேர்க்கை பண்ணுறோம், இனப்பெருக்கத்துக்கு உள்ளாக்குறோம். ஹைப்ரிடைசேஷன், இணைப்பு இனப்பெருக்கம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு அந்த வாட்டர்மெலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட்னஸும் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் அதுவும் வந்து நமக்கு குறைவாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி இணைப்பு இனப்பெருக்கம் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ஒரு தாவரத்துடைய ஒரு பங்கை வந்து ஒரு எந்த மாதிரியான ஒரு பழம் வேணுமோ, எந்த மாதிரியான ஒரு பொருள் வேணுமோ அதை வந்து நம்மளால் வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான். இதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்ரிடைசேஷன் தமிழில் வந்து இணைப்பு இனப்பெருக்கம் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படுத்தும் இனப்பெருக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ்
மியூட்டேஷன் யூஸிங் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் டு கிரியேட் நியூ வேரியேஷன்ஸ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொனாரா அப்படின்ற ஒரு சொனாரா 64 அப்படின்ற ஒரு ரகம் இருக்குது. இதோடைய தன்மை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஈல்டு உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதோடைய தரம் குறைவாக இருக்கும். தரம் வந்து குறைவாக இருக்குது. இந்த தரம் அப்படின்னும் போது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய புரதத்தின் அளவு வந்து குறைவாக இருக்கும். அப்போது அந்த புரதத்தின் அளவை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து காமா கதிர்களை வந்து கொடுக்குறோம். காமா கதிர்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கோபால்ட் 60 அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரு பொருள் இருக்குது. அதை கொண்டு விதைகளோட நம்ம அடிக்கிறோம். விதைகள் இருக்குது, அந்த விதைகளில் நம்ம வந்து அந்த காமா கதிர்கள் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காமா கதிர்கள் அடித்த விதைகளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா முளைய வைக்கிறோம். முளை வைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் சில விதைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி இந்த தரம் அதிகமாகவும் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிற மாதிரி மேம்பட்ட முறையில் சில விதைகள் வருது. அந்த சில விதைகள்லேருந்து வரக்கூடிய செடிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம், செலக்ட் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய சீட்ஸை வந்து நம்ம வந்து அடுத்து வந்து விதைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மேம்பட்ட ஒரு விதைகள் கிடைக்கிது. ஒரு தாவரம் வந்து கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தாவரம் வந்து கிடைக்கிது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணுறோம். ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறது எப்படி அட்டாக் பண்ணுறோம், நம்ம வந்து காமா கதிர்களை செலுத்துகிறோம். இது மாதிரி எந்த கதிர், காமா கதிர், எக்ஸ்ரே கதிர், இல்லை கெமிக்கல் ஏஜென்ட் ஏதாவது வந்து வேதிப்பொருளை கொடுக்கறது எது வேணாலும் பண்ணலாம். அது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் நிகழ்து. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மியூட்டேஷன் ப்ரீடிங். இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் பண்ணுறதுனால என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம ரொம்ப துல்லியமாக பண்ண முடியாது. இட் கேனாட் பி ப்ரிசைஸ் அப்படின்றது தான் அக்யூரேட்டாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம காமா கதிர்கள் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அந்த விதைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டால் அதில் எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குமா அப்படின்னா மாறி இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும், நேரம் எடுக்கும். அதை நம்ம வந்து சோதனை முறையில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ட்ரையல் அண்ட் எரர் அந்த முறையில் தான் பண்ண முடியும். அதனால் ரொம்ப நேரம் எடுக்கும். சரியாக இதுதான் அவுட்புட்டாக வரும் அப்படின்றதுனால நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அதை வந்து பல குரோமோசோம் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பல குரோமோசோம் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல குரோமோசோம் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னா அந்த செடியில் குரோமோசோம்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தாவரம் இந்த பிளான்ட் கேரக்டர் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி குரோமோசோம்களின் எண்ணிக்கையை அதிகரித்து தாவரத்தின் பண்புகளை மேம்படுத்துதல் அப்படின்றது. இதில் சிம்பிளாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாவரம் இருக்குது, இல்லை சீடு எடுத்துக்கிறோம். சீடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம், வேதிப்பொருளை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து செல் டிவிஷன் நடக்கணும் இல்லையா, செல் டிவிஷன் நடக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது, அதுக்குள்ளே குரோமோசோம் இருக்குது, செல் இருக்குது, குரோமோசோம் இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல் ரெண்டாக உடஞ்சி ஒரு செல்லாகவும் இன்னொரு செல்லாகவும் 2 டாட்டர் செல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வேதிப்பொருளை ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி உடையாமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்லு உடையாமல் உள்ளே இருக்க குரோமோசோம் மட்டும் 2ஆக உடையும். ஆனால் இந்த செல்லு உடைகிறதுக்கு தேவையான அந்த என்சைமை தடுத்து அதை வந்து நிறுத்துது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேரண்ட் செல்லில் ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்குது, ஆனால் இதில் 2 குரோமோசோம் உருவாகிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரோமோசோம்களின் எண்ணிக்கையை இந்த வேதிப்பொருளுடைய உதவியோடு வந்து அதிகரிச்சிருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் தாவரத்துடைய பண்புகளை வந்து மேம்படுத்துகிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக குரோமோசோம்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், அதை தான் பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கடைசியாக நமக்கு இருக்கக்கூடியது என்ன நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறையில் மீள் இணைப்பு முறை பேக் கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்படின்னா என்னென்னா ஏபி அப்படின்னு 2 தாவரம் இருக்குது. வாட்டர்மெலன்லேயே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஏபின்னு 2 தாவரம் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஏபியை வந்து நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணுறோம், ஹைப்ரிட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸை என்ன பண்ணுறோம், திருப்பி கொண்டு ஏவோட இணைக்கிறோம், எக்ஸ் இன்ட்டு ஏ. அதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா X1 கிடைக்குது. இந்த X1 திருப்பி ஏவோட நம்ம வந்து இணைக்கிறோம், அதில் நம்மளுக்கு X2 கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி 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 நம்ம வந்து ஏதோ ஒரு பேரண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிராப் அந்த பிளான்ட்டோட நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது, இணைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ஏவுடைய பண்புகள் அதிகமாக நமக்கு வந்து வரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக் கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினேஷனாக நம்ம பார்த்தோன்னா ரிப்பீட்டட் கிராசிங் டு ட்ரான்ஸ்ஃபர் எ ஸ்பெசிஃபிக் டிசைடட் ட்ரைட் இன்டு ஏ வெரைட்டி. அப்போ ஏல இருக்கக்கூடிய பண்பு அதிகமாக கிடைக்குன்னா ஏவோட கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விரும்பத்தக்க பண்பை ஒரு இனத்தில் சேர்க்க மீண்டும் மீண்டும் இணைப்பு செய்யும் முறையத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேக் கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய முறையில் நம்ம செய்யக்கூடிய அந்த பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ். குறிப்பாக இதுக்கு கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், பயிர் மேம்பாட்டிற்காக நம்ம பண்ணக்கூடிய முறைகளில் நம்ம வந்து 5 முறைகள்: செலெக்ஷன், ஹைப்ரிடைசேஷன், மியூட்டேஷன் ப்ரீடிங், பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அண்டு பேக் கிராசிங் அப்படின்றது. தேர்வு முறை, இணைப்பு இனப்பெருக்கம், மாற்றம் ஏற்படுத்தும் இனப்பெருக்கம், பல குரோமோசோம் இனப்பெருக்கம், மீள் இணைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு 5 முறைகள் பார்த்துருக்கோம். இது புத்தகத்தில் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஒரு புரிதல் இருந்தாலே இந்த கேள்விகள், இதுலேருந்து கேள்விகள் கேட்டால் நம்ம எழுதிட முடியும், கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, போன தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ஒரு தடவை என்ன சொன்னால் போனிசாய் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து பயன்பாட்டு அளவில் நமக்கு எந்த ஒரு இது இல்லாட்டாலும் சிலபஸில் கொடுத்துருக்கோன்றதுக்காக நம்ம கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறை அப்படின்ற கேள்விகளை கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ப்ரிப்பேர்டாக போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், பாரம்பரிய முறை முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட்ஸ், மாடர்ன் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. மாடர்ன் மெத்தட்ஸ், நவீன உயிர் தொழில்நுட்ப முறைகள் அப்படின்றத என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி டெக்னிக் டு மேனிப்புலேட் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இங்கே தான் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மரபணுவை மாற்றம் செய்கிறது, இல்லை அப்படின்னா பயாலஜிக்கல் சிஸ்டம் சேஞ்சஸ் ஆர் மேனிப்புலேட் தி பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் இன் அ ப்ரிசைஸ் கண்ட்ரோல்டு மேனர் டு டெவலப் எ இம்ப்ரூவ்டு ஆர்கானிசம் ஆர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன ஹைலைட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெனட்டிக்காக வந்து வி ஆர் டூயிங் சம் சேஞ்சஸ், ஜெனட்டிக் சேஞ்சஸ். இதுதான் பாரம்பரிய முறையில் இல்லை. அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஜெனட்டிக்கலாக இல்லாமலேயும் நம்ம வந்து மாற்றங்கள் செய்யாமலேயுமே நம்ம வந்து இந்த மாடர்ன் நவீன உயிர் தொழில்நுட்ப முறைகள் இருக்கலாம். ஆனால் அதோடைய தன்மை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட், அந்த ரிசல்ட், அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ப்ரிசைஸ்னால் துல்லியமாக, கட்டுப்படுத்த ஒரு சூழலில் இருந்து வரணும். அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு மேம்பட்ட ஒரு உயிரினத்தையோ ஒரு பொருளையோ உற்பத்தி பண்ணுறோம்னா அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மாடர்ன் பயோடெக்னாலஜி, நவீன உயிர் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூலக்கூறு உயிரியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரபணு பொருட்கள் அல்லது உயிரியல் அமைப்புகளில் துல்லியமாக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மாற்றி மேம்படுத்தப்பட்ட உயிரினங்கள் மற்றும் பயனுள்ள பொருட்களை உருவாக்கும் அறிவியல் துறை முறை நவீன உயிர் தொழில்நுட்ப முறைகளாகும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது கீ ஹைலைட் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் சேஞ்சு, ஜெனட்டிக் மெட்டீரியலில் சேஞ்சு கொண்டு வருது பண்ணுறதுனால என்ன நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அக்யூரேட்டாக ப்ரிசைஸாக ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை இதை நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸு. ரைட், இதில் நம்ம முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். இதிலேருந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது அப்படின்றது தான். இதை ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை தான் பார்க்க போகிறோம். பெரிதும் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு தலைப்பு அப்படின்னா இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இந்த பயோடெக்னாலஜியில். இப்போது இந்த ஸ்லைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு காட்டன்னா பருத்தி இருக்குது.
பருத்தியில் இந்த மாதிரியான காய்கள் இருக்கும். அந்த பஞ்சு வர்றதுக்கு முன்னாடி இந்த காய்கள் இருக்கும், பருத்தி காய்கள் இருக்கும். இந்த பருத்தி காய்களை திங்கிறதுக்காக இந்த மாதிரியான புழு வரும். இந்த புழுவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல் வாம் அப்படின்னு சொல்லுவோம். காய்ப்புழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். காய்ப்புழு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பருத்தி அந்த காய்ப்புழுக்களால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பருத்தியோட உற்பத்தி வந்து ரொம்ப குறையும் அப்படின்றது தான். அப்போது இதில் நம்ம என்ன தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காய்ப்புழு போல்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புழு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நச்சுத்தன்மை கொண்ட பொருளை இந்த செடியை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா இருக்குது. இதில் ஒரு பாக்டீரியா இருக்குது, இதுதான் பாக்டீரியா. இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஜீன், ஒரு பர்டிகுலர் ஜீன், அதோடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த போல்வாமை எதிர்க்கக்கூடிய நச்சு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பண்புகளை கொண்டுள்ளது. அப்போது இந்த ஜீனை கொண்டு இந்த காட்டனில் கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த போல்வாம் பிரச்சனை வராது. இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீன் டிரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உற்பத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான். அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவையான ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான அந்த மரபணுவை இந்த செடியில் கொண்டு வைக்கணும், இந்த பருத்தி செடியில் கொண்டு வைக்கிறோம் இல்லையா, வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இல்லையா, ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மரபணு மாற்றத்தை எப்படி பண்ணுறோம், என்னென்ன வகைகளில் என்னென்ன முறைகளில் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைரக்ட் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னா நேரடியாகவே மாற்றம் பண்ணுறோம். எந்த ஒரு தாங்கி கடத்தக்கூடிய அந்த தாங்கிகள், அந்த ஜீனை தாங்கி கடத்துறதுக்கூடிய அந்த கடத்தி தேவையில்லை, மரபணுவை கடத்துறதுக்கு அந்த தாங்கி தேவையில்லை அப்படின்னு இருந்ததுன்னா அதுதான் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், மறைமுக அல்லது தாங்கி கடத்தி வழி மரபணு மாற்றம். தாங்கி கடத்தி வழி மரபணு மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கடத்தியை பயன்படுத்தி ஒரு கடத்தியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேவையான ஜீனை வந்து கடத்துகிறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல நம்ம வந்து டைரக்ட் மெத்தட்ஸை பார்த்துறோம். புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு வந்து சமச்சீர் கல்வி புத்தகத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேதியியல் கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் வேதியியல் வழி மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 கெமிக்கல் பேர் கொடுத்துருக்காங்க, பாலிஎத்திலீன் கிளைகால், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். நல்லா தெரிஞ்சுக்கணும், பாலிஎத்திலீன் கிளைகால் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட், இப்படி 2 வேதிப்பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த வேதிப்பொருளை நம்ம வந்து ஜீனில் கொடுக்கும்போது என்ன ஆகும், டிஎன்ஏவில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் செல் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த செல்வால் நீக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டோபிளாசம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, இந்த லிவிங் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஜீன்களை உள்ளே எடுத்துறதுக்கு தக்கன மாதிரியான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணிடும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு கெமிக்கலை வந்து இதில் கொடுக்குறோம். அப்போ இந்த புரோட்டோபிளாசம் வந்து வெளியிலேருந்து ஜீன்களை உள்ளே எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதன் வழியாக நம்ம வந்து இந்த ஜீனை உள்ளே செலுத்துகிறோம். அதனால் வந்து இந்த ஜீன் மரபணு பரிமாற்றம் நடக்குது. அதனால் வந்து இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம். அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து முதல் வகை, ஃபஸ்ட்டு டைப்பு. ரெண்டாவதாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் நுண் உட்செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நுண் உட்செலுத்துதல், மைக்ரோ இன்ஜெக்ஷனை உட்செலுத்துதல் அப்படின்றத. இதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நல்ல மிக நுண்ணிய முனையுடைய அந்த அந்த இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த கண்ணாடி ஊசி, ஸோ கிளாஸ் நீடில் வெரி ஃபைன் டிப்டு கிளாஸ் நீடில். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம்.
செல்லுக்குள்ளே நம்ம வந்து குத்தி உள்ளே இறக்குறோம். அதுக்கப்புறம் அதை சிரிஞ்சில் அழுத்தம் கொடுத்து அந்த டிஎன்ஏ சொல்யூஷன் உள்ளே கொண்டு வரதுனால அந்த செல்லுக்குள்ளே வந்து தாவர செல்லுக்குள்ளே வந்து அதை கொண்டு வந்துடுறோம். இந்த மாதிரி செய்யக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். இந்த இடத்துல எந்த ஒரு நம்ம வந்து வெக்டாரையும் கடத்தியுமே நம்ம பயன்படுத்தலை, டைரெக்டாக வந்து ஊசி மூலமாக நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடும். இதான் வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைக்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் துளையாக்கல் முறை அப்படின்றது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இந்த பிளான் செல்லு, இதுதான் பிளான் செல்லு, அதில் இருக்கக்கூடிய செல் வாலை வந்து நீக்கியிருக்காங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த உயிர் பொருள் மட்டும்தான் இருக்கும். அந்த செல்லுடைய உயிர்த்தன்மை கொண்ட பொருள் தான் இருக்கும். புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்த்தன்மை கொண்ட பொருள் இருக்கும் அப்படின்னு தான். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எந்த டிஎன்ஏவை நம்ம உள்ளே கொடுக்கணும், எந்த ஜீனை உள்ளே கொடுக்கணுமோ அதை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு, பக்கத்தில் ஒரு நல்ல அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு, அந்த அதிகப்படியான மின் ஆற்றலை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் விழுது. இந்த ஓட்டைகள் மூலமாக நம்ம இந்த டிஎன்ஏவை உள்ளே செலுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோபோரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை மின் துளையாக்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டைரக்ட் வெக்டர் மெத்தடில் லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். முதல்ல லிப்போசோம்னா என்ன அப்படின்னா, லிப்போசோம் அப்படின்றது ஒரு செயற்கையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள். ஒரு 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 சின்ன பந்து மாதிரி இருக்கும், ஒரு பந்து மாதிரி, ஸ்பியர் மாதிரி இருக்கும், கோளம் மாதிரி இருக்கும். ஸ்பியர் மாதிரி இருக்கும், ஒரு கோளம் மாதிரி இருக்கும். இந்த கோலத்தில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜீனை உள்ளே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து வேக்யூல்ஸ், பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்குமிழிகள் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம செலுத்திடுறோம். நீர்க்குமிழிகளில் செலுத்தினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லிப்போசோமும் அந்த நீர்க்குமிழிகளில் இருக்கக்கூடிய டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் இணைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், மரபணு மாற்றத்தை வந்து செயல்படுத்து அப்படின்றது தான். அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கு இந்த லிப்போசோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது, சிந்தட்டிக் அப்படின்னு தெரியணும். செயற்கையாக சிந்தட்டிக் அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது நம்மளுக்கு என்னென்னா, இது வந்து ஒரு பாஸ்போலிப்பிட் வெசிக்கிள் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து என்னென்னா ஒரு கடத்தி, நுண்பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நுண்பை, ஒரு பைனா கேரியர் மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி, இது வெக்டார் தானே அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து ஒரு வெக்டாராக கன்சிடர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், கன்சிடர் பண்ண முடியாது. வெக்டார் அப்படின்னா அது ஒரு டிஎன்ஏவாக தான் இருக்கணும். ஒரு டிஎன்ஏவில் வச்சு நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா தான் அதை வந்து நம்ம வந்து வெக்டார்னு சொல்ல முடியும். இது வெக்டார் இல்லை, அதனால் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. லிப்போசோம் அப்படின்றது ஒரு நுண்பை, ஒரு சின்னதாக ஒரு உருண்டை கட்டி நம்ம உள்ளே கொடுக்குறது. இந்த லிப்போசோம் அப்படின்றது செயற்கையாக நம்ம செய்யக்கூடிய பாஸ்போலிப்பிடுகளால் ஆன ஒரு நுண்பை. இங்கிலீஷில் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, VESICLE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரிதல் நமக்கு வரணும். இந்த மாதிரி பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிப்போசோம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லிப்போசோம் வழி மரபணு மாற்ற முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழில் சொல்லலாம். கடைசியாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோலிஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு துப்பாக்கி, கன், ஜீன் கன், இதுதான் கன்னில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன சின்ன மெட்டல், உலோக மிகச்சிறிய துகள்கள். என்ன துகள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு இல்லை டங்ஸ்டன், அந்த மாதிரி துகள்கள். அது என்ன அளவில் இருக்குது அப்படின்னா 1 to 3 மைக்ரோமீட்டர் அந்த அளவில் இருக்கக்கூடிய சின்ன துகள்கள். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏவை வந்து நம்மளுக்கு எந்த டிஎன்ஏ உள்ளே செலுத்துகிறோமோ அதை தடவி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கன் இருக்கு இல்லையா, அதில் அழுத்தம் கொடுத்து நம்மளுக்கு தேவையான அந்த டார்கெட்டு, இலக்கு, அது மேலே நம்ம அடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிஎன்ஏ வந்து உள்ளே போயிடும் அப்படின்றது தான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பயோலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா ஜீன் கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டைரக்ட் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், நேரடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தாங்கி கடத்தி அற்ற மரபணு மாற்ற முறைகள் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவும் வந்து இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தலைப்பு, இந்த பயோடெக்னாலஜியில் நமக்கு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய, அதுலேயும் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய, அதிகமாக கேள்விகள் கேட்ட யூபிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் எதுலேருந்து வந்திருக்குன்னா இந்த இன்டைரக்ட் மெத்தட்லேருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ரைட், இன்டைரக்ட் மெத்தட்னால் முதல்ல என்னென்னா வெக்டார் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கணும். வெக்டார்னால் என்ன அப்படின்னா
முதல்ல வெக்டார்னா என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணுறோன்னா அதில் நம்மளுக்கு என்ன புரிதல் வரணும் அப்படின்னா, இட் இஸ் அ டிஎன்ஏ மாலிகுல். இது வந்து ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு அப்படின்றது தெரியணும். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இது ஒரு கேரியர், இது ஒரு கடத்தியாக செயல்படுகிறது அப்படின்றது. எதுக்கு கடத்தி இப்போ செயல்படுது அப்படின்னா, இந்த அயல் மரபணு, இந்த ஃபாரின் ஜீன், வேறு ஒரு பொருள்லேருந்து ஒரு ஜீன் எடுக்கிறோம்னா எந்த ஒரு நம்ம இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்தணுமோ அந்த தன்மை கொண்ட ஒரு மரபணு இருக்குது இல்லையா, அந்த மரபணு வந்து கடத்தி கொண்டு சேர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கடத்தி கரியரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். 4 எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாஸ்மிட்ஸ் மேலே கொடுத்துருக்கோம். பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியோபேஜஸ், டி பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் பாக்டீரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைரல் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம பயன்படுத்த போகிறது இந்த டிஐ பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஐ அப்படின்னா என்ன, டியூமர் இன்டியூஸ்டு பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பிளாஸ்மிடை வந்து இந்த தாவர செல்களில் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, சின்னதாக வந்து அது ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல என்னாகும் அப்படின்னா கெமிக்கல்ஸ் வந்து உற்பத்தி ஆகி அது ஒரு சின்ன கட்டி மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டிஐ பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம வந்து ஆக்சுவல் செயல்முறையில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கரெக்டான செயல்முறையில் என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் நீக்கி தான் நம்ம இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபரை வந்து நடத்துவோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிளாஸ்மிட்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும். அதுக்கு முன்னாடி பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா குரோமோசோமில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ, இந்த மரபணு குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது குரோமோசோம், ஒரு பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது குரோமோசோம், இதில் தான் வந்து டிஎன்ஏ இருக்கும். ஆனால் அது இல்லாமல் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஎன்ஏ இருக்கும். அதனால தான் இதை வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோம்களுக்கு வெளியில் உள்ள டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்னா தன்னிச்சையாக பெருகக்கூடிய தன்மை கொண்ட டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இரட்டை இலை கொண்ட சர்க்குலர் ரவுண்டு மாதிரி தானே இருக்குது, சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ் இன் தி பாக்டீரியல் செல். ரொம்ப முக்கியமாக பாக்டீரியல் செல். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாக்டீரியா குரோமோசோம்களுக்கு வெளியே காணப்படும் டிஎன்ஏ மூலக்கூறு. ஃபஸ்ட்டு இது ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு. எங்கே இருக்குது? குரோமோசோமுக்கு வெளியில் இருக்குது. தன்னிச்சையாக பெருகக்கூடிய செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் இரட்டை இலை டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலர் வட்ட வடிவ டிஎன்ஏ மூலக்கூறு, டிஎன்ஏ மாலிகுல்ஸ் இந்த பாக்டீரியல் செல். இதுதான் வந்து பிளாஸ்மிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புரிதல். ஏன்னா இதை டைரெக்டாக கேள்வியாக கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பிளாஸ்மிடுகளோட உதவியோடு நம்ம வந்து இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் நடத்துகிறோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. மறுகூட்டுணர்வு. ரீகாம்பினன்ட் அப்படின்னா மறுகூட்டிணைவு. இது இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னு கூட சொல்லுவோம். என்சைம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த தலைப்பில் தான் கண்டென்ட் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னா தமிழில் தடுக்கப்பட்ட நொதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய முக்கிய பங்கு என்னென்னா கட்டிங். இந்த குரோமோசோம்ஸ்லேருந்து நம்ம வந்து ஜீனை வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, முதல்ல எந்த ஜீன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெட்டுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சில இடங்களில் மாலிக்யூலர் சிசர்ஸ் அப்படின்னும் நம்ம குறிப்பிட்டிருப்போம். அடுத்ததாக வெட்டினதுக்கப்புறம் ஒட்டணும் இல்லையா, அதுக்கு தேவையான பொருள் தான் என்னென்னா லைகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி விலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கிலி விலைனா என்ன அப்படின்னா, இப்போ வெட்டி எடுத்துக்கூடிய டிஎன்ஏயை நம்ம வந்து என்னென்னா பெருக்கம் பண்ணணும், ஆம்ப்ளிஃபை பண்ணணும்.
ஆம்ப்ளிஃபை பண்ணால் தான் நம்ம வந்து தேர்வு பண்ணி எடுக்க முடியும், எது கரெக்டாக இருக்குது, எது நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தேர்வு பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து அந்த செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்லணும், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் பொருட்கள், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு பொருள், டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுறதுக்கு பயன்படக்கூடிய பொருள், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்றது இதை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய, நம்ம வெட்டி எடுத்த இந்த ஜீனை பெரிதுபடுத்தி ஆம்ப்ளிஃபை பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், செயல்முறையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதிலிருந்து தான் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால் முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வெட்டுறதுக்கு, கட்டிங்க்கு பயன்படுத்துறது. இந்த டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்றது நமக்கு வந்து ஒட்டுறதுக்கு, கம்மு மாதிரி பயன்படுத்துறதுக்கு பயன்படுது. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்ப்ளிஃபை பண்ண, பெருக்கிறதுக்கு, பல காப்பீஸ் எடுக்கிறது, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இது உபயோகப்படும். காப்பி எடுக்கிறதுக்கு, காப்பீஸ், டு டேக் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜிஎன்ஏ, அந்த எடுத்துகிட்டு அதில் எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் உதவியாக இருக்கும் அப்படின்றது தான். ரைட், இப்போ வந்து இதில் இந்த ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையோட அந்த மறு கூட்டிணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்மிட் எடுத்துக்கிறோம். இந்த பிளாஸ்மிட்டில் இந்த ஒரு பகுதியை நம்ம உடைச்சிட்டு நம்ம எந்த ஜீனை நம்ம வந்து செடிக்கு கொண்டு போகணுமோ அந்த ஜீனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சேர்த்துறோம். அப்போது இதில் என்ன இருக்குது, ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பிளாஸ்மிடும் இருக்குது, புதுசாக சேர்த்தது நியூ அப்படின்றது இருக்குது. 1 2 இதிலிருந்து இந்த கருப்பு பகுதி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினலாக இருக்குது, ஒரிஜினல் கண்டென்ட்டு. இது வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், புதுசு, நியூ, இட்ஸ் நியூ அப்படின்றது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு கலவையாக இருக்குல்ல, காம்பினேஷனாக இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீகாம்பினன்ட், இல்லைன்னா நம்ம வந்து மறு கூட்டிணைவு பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? டெஃபினேஷன் மாதிரி நம்ம பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இட் இஸ் அ டிஎன்ஏ மாலிக்யூல். ஆமாம், பிளாஸ்மிடும் டிஎன்ஏ மாலிக்யூல் தான். அது ரீகாம்பினண்ட்டாக இருந்தாலும் டிஎன்ஏ மாலிக்யூல் தான். ஆர்டிஃபிஷியலி ஃபார்ம்டு, இயற்கையாக இல்லை, நம்ம தான் உடச்சி சேர்த்துருக்கோம், கட் பண்ணி வெட்டி ஒட்டி இருக்கிறோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்பைனிங் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more டிஃப்ரெண்ட் பயாலஜிக்கல் சோர்சஸ் இன்டு எ சிங்கிள் டிஎன்ஏ மாலிக்யூல். 2-3 சேர்த்து ஒட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்றது தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேறு உயிரியல் மூலக்கூறிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் ஆய்வகத்தில், லெபராட்டரியில் ஒன்றாக இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட புதிய டிஎன்ஏ அமைப்பு தான் என்ன அப்படின்னு, அந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரீகாம்பினன்ட், மறுக்கூட்டிணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்முறை. ரைட்டுங்களா? ரைட், இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரியான நம்ம வந்து ஒரு ஸ்டேஜஸ் மாதிரி ஒவ்வொரு லெவலாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வந்து நம்ம புரிஞ்சுக்கப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட், நம்ம முதல் ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாக்டீரியா இருந்தது, இங்கே ஒரு பருத்தி செடி இருந்தது. இந்த பாக்டீரியா, இந்த சாயில் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜீனை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பருத்தியில் கொண்டு வைக்கணும். அதுதான் இந்த சின்ன ஜீன். ஏன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த நச்சுப்பொருள், இந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய நச்சுப்பொருளை உற்பத்தி செய்யக்கூடியது. அப்போது அதுதான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட், முதல்ல அதை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். தேவையான ஜீனை அடையாளம் கண்டு அதனை பிரித்தெடுத்து அதை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் பாக்டீரியாவில். இதுதான் பேசிலஸ் ஃபஸ்ட்டு பாக்டீரியா. இந்த ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சொல்லியிருக்கக்கூடிய பாக்டீரியா பேர் பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, சாயில் பாக்டீரியா, மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த வெட்டி எடுத்துருக்கோம்ல ஒரு சின்ன துண்டு ஜீனை, அதை நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணணும், பெரிதுபடுத்தணும் நிறைய. அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் அந்த செயல்முறைக்கு பேர் தான் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லுவோம், நகல் எடுக்கிறதுக்காக, காப்பீஸ் எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ நம்ம இதில் செஞ்சுருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு பாக்டீரியா எடுக்கிறோம்.
அதில் இது மாதிரி டிஎன்ஏ மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு இதுக்குள்ளே ஒரு பிளாஸ்மிட் இருக்கும். இந்த பிளாஸ்மிடை வெளியில் எடுத்து அதில் நமக்கு தேவையான இன்ட்ரெஸ்டட் டிஎன்ஏவை உள்ளே வச்சு திருப்பி இதை உள்ளே வைக்கணும். இங்கே பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் அக்ரோபாக்டீரியா. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அக்ரோபாக்டீரியம் டியூமனஃபேசியன்ஸ். அப்போ 2 பாக்டீரியாவோட பேர் சொல்லியிருக்கிறோம். ஒன்று பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ், அது என்ன அப்படின்னா அதோடைய ஜீனை தான் எடுத்துருக்குறோம். அந்த ஜீனை கடத்துறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் தான் அக்ரோபாக்டீரியம் துமஃபேசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ரைட், இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், முதல்ல இங்கேருந்து ஜீனை உடச்சி எடுத்துருப்போம். இது அந்த குரோமோசோம்லேருந்து தான் எடுக்கணும், பிளாஸ்டிக்ஸ்லேருந்து இங்கே இருந்து எடுக்கக்கூடாது. குரோமோசோம்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான சின்ன ஜீன் எடுக்கணும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கொண்டு போய் நம்ம வந்து அக்ரோபாக்டீரியமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடோட இணைக்கிறோம். அதை இங்கே வச்சுருக்கோம், வெளியில் எடுத்து வெட்டி ஓட்டி பண்ணுறோம். எதை வச்சு வெட்டுறோம், எதை வச்சு ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸையும் லைகேஸையும் பயன்படுத்துகிறோம். மறிக்கூட்டிணைவு டிஎன்ஏவை தடுக்கப்பட்ட நொதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமாகவும் லைகேஸ் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டிஎன்ஏவை நம்ம உருவாக்கி உள்ளே வச்சிடறோம். இன்சர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இந்த ஜீனை எதில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மிட்ஸில் இருக்கக்கூடிய இதுதான் பிளாஸ்மிட். ஏன்னா இந்த அக்ரோபாக்டீரியமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட், இந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்கிற பிளாஸ்மிட், அதில் நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தான் வைக்கணும். இந்த அக்ரோபாக்டீரியமில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிடுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு இடம் இருக்குது, அதுதான் டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இட்ஸ் எ ரீஜன். அந்த பகுதியில் தான் நம்மளுக்கு தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் முதல்ல நம்ம செய்கிறோம். திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருவோம். முதல்ல தேவையான ஜீனை அடையாளம் கண்டு அதனை பிரித்தெடுக்கிறோம். எதுலேருந்து, பிடியிலேருந்து, பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ்லேருந்து, பிடியிலேருந்து எடுக்கிறோம், பாக்டீரியாலேருந்து எடுக்கிறோம். அடுத்து அதை நகல் எடுக்கிறோம். எதன் மூலமாக, பிசிஆர் மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பாக்டீரியாவை எடுத்து அதை வந்து வெட்டி ஓட்டுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமாகவும் லெகேஸ் மூலமாக வெட்டி ஓட்டுறோம். எதில் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம். இன்னொரு பாக்டீரியா எடுத்துக்கிறோம், அதில் வந்து குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்குது. அந்த பிளாஸ்மிடை வெளியில் எடுத்து அதை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் பயன்படுத்துகிறோம், லைகேஸ் பயன்படுத்துகிறோம், திருப்பி அதை உள்ளே வச்சிடுறோம். இந்த ஜீனை எங்கே வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்மிடில் ஒரு சின்ன பகுதி இருக்குது, டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இருக்குது, அந்த பகுதியில் தான் வைக்கிறோம். வச்சுட்டு திருப்பி உள்ளே வச்சிடறோம். இன்சர்ட்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சர்ட் டி பிளாஸ்மிட்ஸ் இன்டு தி அக்ரோபாக்டீரியம் துமனஃபேஸ். திருப்பி உள்ளே வச்சிடும், அந்த அக்ரோபாக்டீரியம் உள்ளே வச்சிடும். அப்போது இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 2 பாக்டீரியா வந்து பயன்படுத்துகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், 2 பாக்டீரியாக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று அக்ரோபாக்டீரியம் துமனஃபேசியன்ஸ் அப்படின்ற பாக்டீரியா, இன்னொன்று பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. 2 பாக்டீரியா பயன்படுத்துகிறோம். ரைட், இப்போ வெக்டார் ரெடி ஆயிடுச்சு. வெக்டார் எது அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் தான், டிஐ பிளாஸ்மிட் அப்படின்றது தான் வெக்டார். ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோகல்ச்சர் பண்ணுறோம். 2த்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து வளர்க்குறோம். பருத்தி டிஷ்யூ கல்ச்சர் பண்ண பாக்டீரியா அந்த மீடியம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் அந்த அக்ரோபாக்டீரியாவோட சேர்த்து வளர்க்குறோம். கோகல்ச்சர் ஆஃப் காட்டன் பிளான்ட் டிஷ்யூ அண்ட் அக்ரோபாக்டீரியா, இந்த 2த்தையும் சேர்த்து வைக்கிறோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தாம்பாளம் மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் பிளான்ட் நம்ம பருத்தி அந்த செல்கள் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த நம்ம பாக்டீரியா செல்கள் இருக்குது, 2ம் சேர்த்தாப்பில் வளர்க்குறோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பருத்தி செல்கள் இருக்குது இல்லையா, அதை சின்னதாக வந்து அதில் ஒரு காயப்படுத்துகிறாங்க, ஊண்டு கிரியேட் பண்ணுவாங்க. காயப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. அப்படி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் க்ரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிடிஎன்ஏ அதில் இருக்கக்கூடிய நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காட்டன் பருத்தி செல்களில் வந்து கொண்டு சேர்த்துறோம். இப்படித்தான் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பருத்திக்கு போய் சேருது.
அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முழு பருத்தி செடியை வந்து உருவாக்குறோம். இப்படித்தான் நம்ம வந்து இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த முறைக்கு பேர் தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இந்த செயல்முறைக்கு பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இதனால் ஒரு தாவரம் க்ரியேட் ஆகிருக்குல்ல, அந்த தாவரத்துக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில நேரங்களில் தமிழில் நமக்கு புரியாமல் கூட அதில் கொடுத்துருக்கக்கூடிய தமிழாக்கம் சரியாக இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை புரிஞ்சுக்கணும். இதைத்தான் வந்து டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் முறை. திருப்பி ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஜீன் மரபணுவை தேர்வு பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அடையாளம் பண்ணுறோம், பிரித்தெடுக்கிறோம். அடுத்து பிசிஆரை பயன்படுத்தி நகல் எடுக்கிறோம். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸு லைகேஸை பயன்படுத்தி வெட்டி ஓட்டுறோம். இதில் அக்ரோபாக்டீரியமில் அந்த வெக்டார்னால் என்ன, பிளாஸ்மிட். அக்ரோபாக்டீரியம் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். அக்ரோபாக்டீரியமுக்கு கூடிய பிளாஸ்மிடில் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதில் தான் இந்த ஜீனை கொண்டு வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த பிளாஸ்மிடை உள்ளே கொண்டு செலுத்துகிறோம், அக்ரோபாக்டீரியாவில் கொண்டு செலுத்துகிறோம். செலுத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பருத்தியையும் இந்த அக்ரோபாக்டீரியத்தையும் சேர்த்தாப்பில் வளர்க்கும் போதே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊண்டு க்ரியேட் பண்ணுறோம், காயப்படுத்துகிறோம். பருத்தியை வந்து காயப்படுத்தும் போது இந்த பாக்டீரியா அந்த காயத்தில் போய் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிடிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன் வந்து பருத்தி அந்த பிளான்ட் ஜீனுக்கு வந்து போயிடுது. அது போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல்ச்சரை, அந்த டிஷ்யூ கல்ச்சரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய செடியாகவே, முழு செடியாகவே வந்து வளர்த்தெடுக்கிறோம். அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி, பிடி காட்டன் பருத்தி கிடைக்குது. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன அப்படின்னா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதனால் உற்பத்தி பண்ண செடிக்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், திருப்பி ஒரு தடவை ஒரு காட்சி வடிவமாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ். இதுதான் வந்து நமக்கு தேவையான சாயில் பாக்டீரியா. இதில் டிஎன்ஏ நல்லா தெரிஞ்சுக்கணும், இதிலிருந்து தான் எடுக்கணும் டிஎன்ஏ. அதை வெட்டி எடுத்துருக்கோம், அதை தனியாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்ரோபாக்டீரியம் தூமஃபாசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிட்ஸை வெளியில் எடுக்கிறோம். இந்த பிளாஸ்மிட்ஸில் இந்த இடத்துல ஒரு சின்ன பகுதி இருக்குது இல்லையா, இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிடிஎன்ஏ ரீஜன். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏயை உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பியும் இந்த உள்ளே வச்ச டிஎன்ஏவோட அந்த ஜீனோட இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பிளாஸ்மிட்ஸில் திருப்பியும் நம்ம இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமனஃபேசியன்ஸ்குள்ளே உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து, இது பிளான்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பாக்டீரியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு கல்ச்சரில் வளர்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய விதைகளை பயன்படுத்தி நம்ம வந்து செடிகள் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிடி காட்டன் கிடச்சிரும். இதுதான் வந்து காட்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய முறை. ரைட், பிடி காட்டனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள். முதல்ல இந்த சோதனை கள சோதனை எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1993 யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் பண்ணியிருக்கிறாங்க. அதை அப்ரூவ் பண்ணது எப்போ அப்படின்னா 1993. ஆனால் கமர்ஷியலாக பயன்பாட்டுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் 1995. ஆனால் இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2002 தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்தியா வந்து உலக அளவில் இந்த பிடி காட்டன் உற்பத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகிலேயே அதிக அளவில் பிடி காட்டன் உற்பத்தி பண்ணக்கூடியது இந்தியா தான் இன்றைக்கி சூழ்நிலையில். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிடி பயோடெக்னாலஜி, அந்த பிடி டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸில் அந்த அப்ரூவல் கொடுத்த ஒரே பிடி ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாறுதல் செய்யப்பட்ட ஒரே அந்த கமர்ஷியல் யூஸில் பயன்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னா இந்த பிடி காட்டன் மட்டும்தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பிடி பிரிஞ்சால், அதுக்கப்புறம் மஸ்டர்டு அதெல்லாம் இருந்தாலும் பயன்பாட்டு அளவில் இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னா இந்த பிடி காட்டன் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரியணும். இப்போது நடுவில் வந்து நான் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தினேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு
இட் இஸ் அ பிளான்ட். எஸ், இட் இஸ் அ பிளான்ட். ஆனால் இந்த பிளான்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் ஜீன் ஃப்ரம் அனதர் ஸ்பீஷிஸ். அனதர் ஸ்பீஷியஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் இருக்குது, ஆனால் பாக்டீரியாவிலேருந்து வேறு ஒரு ஸ்பீஷியஸ், வேறு ஒரு உயிரினம், அது சாவரம் கூட கிடையாது, வேறு ஒரு உயிரினத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு செடியைத்தான், தாவரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஜெனிக்னா முக்கியமாக வேறு அனதர் ஸ்பீஷஸ்லேருந்து வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வேறு செடியாக இருக்கணும், அது ரொம்ப வேறு ஸ்பீஷஸாக இருக்கணும். இப்போ வந்து காட்டன் இருக்குன்னா காட்டன்லேருந்தே எடுத்து வைக்கக்கூடாது. காட்டன்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யாராவது ஒரு பூச்செடி மரத்துலேருந்து எடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு மிருகத்துலேருந்து எடுத்து வைக்கலாம், இல்லை ஒரு மைக்ரோப்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம், இந்த மாதிரி பாக்டீரியாலேருந்து எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஃபங்கை ஒரு பூஞ்சையிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேறு ஒரு ஸ்பீஷிஸ், இந்த அனதர் ஸ்பீஷியஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாவரத்தில் வேறு உயிரினங்களிடமிருந்து மரபணுக்கள் சேர்த்து புதிய பண்புகளை உருவாக்கி மாற்றி அமைக்கப்பட்ட தாவரங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம பிடி காட்டன் பார்த்தோம் இல்லையா, அது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த போல்வாம் காய்ப்புழுவிற்கு எதிர்ப்புத்தன்மை கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து கொண்டு இருக்கோம். இந்த இன்செக்டிசைடு ப்ராப்பர்ட்டியை கொண்டு இருக்கோம். இந்த பூச்சி எதிர்ப்புத்தன்மை அதுக்காக தான் வந்து இந்த பிடி காட்டன் கொண்டு வந்திருப்போம். எதுலேருந்து கொண்டு வந்திருப்போம்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் நம்மளுக்கு தெரியும். 200க்கும் மேற்பட்ட இந்த நச்சு பொருட்களை வந்து இது உற்பத்தி பண்ணுது. ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில பூச்சிகளுக்கு எதிராக தான் இது செயல்படும். போல்வாமுக்கு, குறிப்பாக போல்வாமுக்கு எதிராக செயல்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சின்ன லார்வா வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்துப்பூச்சி, மோத்து, அதுக்கப்புறம் வண்ணத்துப்பூச்சி, பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் பீட்டில்ஸ், வண்டு, அதுக்கப்புறம் உண்ணி, கேட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணி, இதுக்கு எதிராக தான் செயல்படும். எல்லா வகையான பூச்சிகளுக்கு எதிராகவும் செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படல. அது இல்லாமல் இந்த பிடி காட்டனில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அது முதல்ல சில நாட்கள் அந்த செடி தாவரம் வளரக்கூடிய சில நாட்கள் மட்டும்தான் அதோடைய திறன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூச்சிகள் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில செடி பூச்சிகளுக்கு மட்டும்தான் இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது இன்னொரு குறை. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், பூச்சிகளை எதிர்ப்புத்தன்மை கொண்ட ஒரு டிரான்ஸ்ஜெனிக் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு தாவரம். அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரியே வந்து பூச்சிகளுக்கு எதிராக உற்பத்தி பண்ணது தான் இந்த பிடி பிரிஞ்சல் கத்திரிக்காய் அப்படின்றது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன், கிறிஸ்டல் படிக புரத மரபணு, CRY1AC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு இது பண்ணுங்க. அதுவும் பார்த்துக்கிட்டே இந்த பிடி பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லெபிடோடெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சி, லெபிடோடெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சிக்கு தேவையான அந்த பூச்சி எதிர்ப்பு நச்சை வந்து உற்பத்தி பண்ணுது. இதுதான் வந்து பிடி பிரிஞ்சால். இது வந்து இந்தியாவில் பயன்பாட்டு அளவில் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த சோதனையெல்லாம் வந்து சரியாக வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு இன்னும் கொண்டு போகல. ஏன் அப்படின்னா, இது உண்ணும் பொருள், கத்திரிக்காய் அப்படின்னா உண்ணும் பொருள். அதனால் இன்னும் வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்படின்றதான். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி GEAC வந்து இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. இந்தியாவில் இதுதான் ஹையஸ்ட் பாடி, அப்ரூவல் கொடுக்கக்கூடிய பாடி. இது எதன் கீழே இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு கீழே தான் வந்து இந்த GEAC இருக்குது. இவங்க தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும், பிடி கிராப்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அப்போது இதுவும் இந்த இன்செக்ட் பூச்சி எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட், மரபணு மாற்றப்பட்ட தாவரம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஹெர்பிசைடு டார், களைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை. அது வந்து எதில் கொண்டு வந்திருக்காங்கன்னா DMH11 அப்படின்னா தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட், தாரா கடுகு கலப்பினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு தாவரம். இது வந்து கடுகு மஸ்டர்ட் அப்படின்றது தான். இதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பார்ஜின் வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோமைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, அதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்ஜின் எடுக்கிறோம். அந்த பார்ஜினை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த களைக்கொல்லிக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மையை நம்ம வந்து உருவாக்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த DMH அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இதுவும் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த DMHல இந்த பார்ஜீனை மட்டும் இன்க்ளூட் பண்ணல, இந்த பார்னேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த பார்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான அந்த ஜீன்ஸையுமே வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா
பெசிலஸ் அமிலோலுக்கிஃபேசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாலேருந்து எடுத்துருக்காங்க. இதுவும் பாக்டீரியா தான், அதுவும் பாக்டீரியா. ஆனால் இதோடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னா அந்த பார்னேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண் மலட்டுத்தன்மையை க்ரியேட் பண்ணும். அந்த பூக்களில் 2 ஆண் பெண் 2 மகரந்தமே இருக்கும். அதில் 2 அமைப்புகளுமே இருக்கும். அதில் ஆண் அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணும் அப்படி அந்த பூவில் இருக்கக்கூடிய ஆண் அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணால் மலட்டுத்தன்மையை க்ரியேட் பண்ணும் அப்படின்றதான். அப்போது ஒரு பூவில் ஒரு பூ இருக்குது, இன்னொரு பூ இருக்குது. இதில் வந்து ஆண் மலட்டுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூ என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு பூவில் இருக்கக்கூடிய அந்த ஆண் மகரந்தத்தோடைய தேவையை வந்து நாடுது. இயற்கையாகவே இந்த கடுகு அப்படின்றது செல்ஃப் பாலினேட்டிங். இதில் இருக்கக்கூடிய மகரந்தத்திலேயே தான் வந்து அது வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்றது. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த மேல் ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் போய் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பை உந்துதல் பண்ணுது. அந்த கிராஸ் பாலினேஷன் பண்ணி வரக்கூடிய அவுட்புட் தான் DMH11 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 11 இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்னொரு வகையான இந்த பார்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜீனோடைய பங்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மலட்டுத்தன்மையை நீக்கி திருப்பி வந்து அந்த உற்பத்தி திறனை கொண்டு வந்துடும். ரீஸ்டோர்ஸ் ஃபெர்டிலிட்டி அப்படின்றது தான். ஸோ இதைத்தான் DMH அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட் களைக்கொல்லிக்கு எதிர்த்தன்மையை கொண்டு வர்றோம். இன்னொன்று செல்ஃப் பாலினேஷனை தடுத்து சுயமகரந்த சேர்க்கையை தடுத்து அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பாலினேஷனை வந்து நம்ம வந்து ஊக்குவிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உற்பத்தியை அதிகம் பண்ணுறோம். இதுதான் DMH அப்படின்னா 2 இருக்குது, ஹெர்பிசைட் டாலரண்ட்டும் இருக்குது. உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக நம்ம இன்னும் 2 ஜீன்ஸையும் கூட நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற கூடுதல் தகவல் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாவ் டொமாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தக்காளி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் தக்காளி வந்து சீக்கிரமாக அழுகி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பழுத்து போயிடும். அதோடைய அந்த வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஒரு உயிரினத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜீனை கொடுக்கறதுனால நம்ம இந்த ஃப்ளாவ் டொமாட்டோ அப்படின்னு சொல்லதை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். இதோடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடைய கலர் அந்த சிவப்பு கலரை வந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் அதுக்கான ஃப்ளேவர் மணத்தை கொண்டு வருது. அதுக்கப்புறம் வந்து அது பழுக்கிறத வந்து ரொம்ப தாமதப்படுத்துது. அதுக்கப்புறம் கனிகள் மென்மையாவது தடுக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கனியை வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் வந்து வைக்குது அப்படின்றதான். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தக்காளியில் நமக்கு இந்த மாதிரியான சீக்கிரமாக பழுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக மாறுறது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான வேதிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாலிகேலக்டுரோனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி என்சைம். அது உற்பத்தி ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகுது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிசென்ஸ் ஜீன் அப்படின்னு எதிரான மரபணு ஒன்று வந்து அந்த தக்காளியில் செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலிகேலக்டுனேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வந்து உற்பத்தியை வந்து குறைக்குது. அப்படி குறைக்கும் பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கெடுதல் வந்து சீக்கிரமாக நடக்காது. இப்படி தான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃப்ளாவ் டொமாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தக்காளி. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டன் ரைஸ் பொன்னிற அரிசி அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸில் பார்க்கணும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பயோஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் அப்படின்றது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேஃபோடில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து ஜீன் அப்படின்றதையும் ஒரு பாக்டீரியாவிலேருந்து இந்த சிஆர்டிஎல் ஜீன் அப்படின்ற 2 ஜீனையும் மரபணுவையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு அரிசி உற்பத்தி பண்ணுறோம். அதில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்து வந்து உற்பத்தி ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த பீட்டா கரோட்டின் அப்படின்றது விட்டமின் ஏ உற்பத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை. இந்த விட்டமின் ஏவை உற்பத்தி பண்ணுறதுக்காக 2 ஜீனை வந்து கொடுத்துருக்குறோம். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டன் ரைஸ் இதில் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஊட்டத்தை சேர்க்குறோம்.
இதைத்தான் வந்து கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் ரைஸில் 2 வகையான ஜீனை கொண்டு வரோம். இந்த கோல்டன் ரைஸுடைய முக்கிய தன்மை என்ன அப்படின்னா, இந்த பீட்டா கரோட்டீனை உற்பத்தி பண்ணுறது. இந்த பீட்டா கரோட்டின் எதுக்கு தேவை அப்படின்னா, விட்டமின் ஏ உற்பத்திக்கு, ரெட்டினால் உற்பத்திக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது தான் நம்ம கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் பப்பாளியில் நமக்கு வந்து வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் கொண்டு வந்து பிடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சோயாபீனில் கிளைபாஸ்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், கிளைபாஸ்பேட்னா ஹெர்பிசைடு தான். இந்த களைக்கொல்லியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெர்பிசைடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜீனையும் மாற்றி நம்ம டிரான்ஸ்ஜெனிக், மரபணு மாற்றப்பட்ட ஒரு தாவரத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, எடிபிள் வேக்சின், உண்ணக்கூடிய தடுப்பூசி அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் டெவலப்மெண்ட் எதுவும் நடக்கலை. இந்தியாவில் எந்த ஒரு உண்ணக்கூடிய பொருள்லேயும் தடுப்பு மருந்தை கொண்டு வந்து நம்ம பயன்பாட்டு அளவில் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஆராய்ச்சி அளவில் இருக்குது. ஹெப்பாட்டிட்டிஸ் பிக்கு மருந்து, அதுக்கு தேவையான தடுப்பு மருந்தை வந்து நம்ம என்ன பண்ணால் வாழைப்பழத்தையும் பனானாலையும் பொட்டேட்டோலையும் கொண்டு வரக்கான ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. காலராக்கான தடுப்பு மருந்து பொட்டேட்டோ மற்றும் ரைஸில் நடந்துகிட்ருக்கு. டயேரியாக்கான தடுப்பு மருந்து அரிசியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரோட்டோ வைரஸ்க்கான தடுப்பு மருந்து டொமேட்டோ மற்றும் பொட்டேட்டோவில் கொண்டு வந்திருக்காங்க. ரேபிஸ்க்கு வந்து டொமேட்டோவில் வந்து தடுப்பு மருந்து கொண்டு வர மாதிரி. அப்போ உண்ணக்கூடிய பொருட்களில் இந்த மாதிரி பனானா, பொட்டேட்டோ, டொமேட்டோ, ரைஸு, அந்த மாதிரி உண்ணக்கூடிய பொருட்கள், அரிசி, உருளை, தக்காளி, அந்த மாதிரியான உண்ணக்கூடிய பொருட்கள்லையே நம்ம வந்து அதை சாப்பிடும்போதே நமக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பை கொண்டு வர்றது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு, இந்த பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம கொண்டு வரது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எடிபிள் வேக்சின் அப்படின்றதான். இந்தியாவில் இதுவரையும் எதையுமே அப்ரூவ் பண்ணலை. அதனால் இதையும் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் 5 மார்க்கில் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவில் அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரைட், இன்னையோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்றத பார்த்துட்டோம். அது இல்லாமல் வெக்டார் இல்லாமல் டைரெக்டாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், இந்த கெமிக்கல், லிப்போசோம், பயோலிஸ்டிக், எலக்ட்ரோபோரேஷன், மைக்ரோ இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி அந்த மெத்தட் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக செல் ஃபியூஷன் டெக்னாலஜிலாம் என்னென்னு பார்ப்போம், ஜீன் எடிட்டிங்னா என்னென்னு பார்ப்போம், டிஷ்யூ கல்ச்சர்னா என்ன, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அது இல்லாமல் நமக்கு வந்து மார்க்கர் ரெசிஸ்டட் செலெக்ஷன், குறிப்பான உதவி தேர்வு, அதுக்கப்புறம் ஹாப்லைட் டெக்னாலஜி அப்படின்றதுக்கு நீங்கள் டைம் இருந்ததுன்னா நெட்டில் தேடி பாருங்கள். எக்ஸாமில் கேட்க வாய்ப்பே இல்லை, ரொம்ப குறைவு. பட் ஆனால் புரிதல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதான். அடுத்த கண்டென்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த பதிவில் நம்ம இந்த செல் ஃபியூஷன் டெக்னாலஜி, ஜீன் எடிட்டிங், குறிப்பாக இந்த ஜீன் எடிட்டிங்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கிறிஸ்பர் Cas9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் இருக்குது. அந்த ஜீனை வெட்டி ஒட்டக்கூடியது. இதுவரையும் பார்த்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, காட்டன் இருக்குது அப்படின்னா காட்டன்லேருந்து வெளியிலேருந்து ஒரு ஜீன், பாக்டீரியாவிலேருந்தோ வெளியிலேருந்து ஒரு ஜீனை கொண்டு வந்து நம்ம வச்சோம். இப்போ காட்டன்லேயே வெட்டி ஒட்டி ஒரு பண்பை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயே வெட்டி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா அதைத்தான் ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் வந்து CRISPR-Cas9. அதை பற்றின கேள்விகள் யூபிஎஸ்சியில் அதிக அளவு கேட்டிருக்காங்க. நமக்கும் இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு, நேரடியாக டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி, நம்ம டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சிஸ்ஜெனிக்னா என்ன, இன்ட்ராஜெனிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். படித்து வச்சுங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி.